எலான் மஸ்க் யார்? அவருடைய சொத்தின் மதிப்பு மற்றும் 120 லட்சம் கோடி. எலான் மஸ்க் தொடங்கிய X.com என்ற இணைய வங்கி, அதாவது இன்டர்நெட் பேங்க் நிறுவனம், அந்த இணைய வங்கி தான் பின்னால புகழ்பெற்ற பேபால் நிறுவனமாக உருவெடுத்து மஸ்க் 2022ஆம் ஆண்டு ட்விட்டர் நிறுவனத்தை விலைக்கு வாங்கி அதன் பெயரை எக்ஸ் தளம் என அவர் பெயர் மாற்றினார். நேர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியம். எலான் மஸ்க் யார்? அவரை பற்றி சில செய்திகளை பார்க்க போகிறேன். அவருடைய சொத்தின் மதிப்பு மற்றும் 120 லட்சம் கோடி. அதாவது நீங்கள் புரிந்து கொண்டால் 1 ட்ரில்லியன். பில்லியனர்களாக இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை அம்பானி, அதானி போன்றவர்கள் இருக்கலாம். ஆனால் மில்லியனர்களாக இருக்கலாம். ஆனால் ட்ரில்லியனர்களாக ஒரு தனி மனிதன் எலான் மஸ்க். இவர் அமெரிக்காவை சேர்ந்த பல நிறுவனங்களை எப்படி உருவாக்கினார்? இவருக்கு செல்வம் எவ்வாறு குவிந்தது? இதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச வேண்டும். ஜூன் 28, 1971 தென்னாப்பிரிக்காவில் பிறந்த ஒரு தொழிலதிபர், ஒரு பொறியாளர் தான் இவர். அப்போதான் அவர் பிறந்தார். உலகின் விண்வெளி ஆராய்ச்சிக்கான ஸ்பேஸ் எக்ஸ், அதே போன்று மின்சார வாகனம் எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிள்ஸ் டெஸ்லா மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான XAI உள்ளிட்ட பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப நிறுவனங்களை இவர் உருவாக்கியதன் மூலம் உலகின் முன்னணி பெரும் பணக்காரராக, ட்ரில்லியனராக இன்றைக்கு அறியப்படுகிறார். இந்த வரலாற்றை நான் இப்போ ஜெம் தொலைக்காட்சியின் மூலம் உங்களுக்கு தருவது, நம்முடைய இளம் தலைமுறையினர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். எலான் மஸ்க் ஆரம்ப வாழ்க்கை மற்றும் கல்வியை தென்னாப்பிரிக்காவில் பிறந்த அவர் அங்குதான் நிறைவேற்றினார். தனது சின்ன வயசில் அவர் கணனி நிரலாக்கம், குறிப்பாக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப ஆர்வம் வச்சிருந்தார். 12வது வயதில் அவர் ஒரு பிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வீடியோ கேமை உருவாக்கி அந்த 12வது வயசுலே அவர் $500 விற்பனையும் செய்தார். எந்த அளவிற்கு சிறு வயதில் அவருடைய அறிவு இருக்கிற பாருங்க. அதன் பின் எலான் மஸ்க் உயர்கல்விக்காக கனடாவுக்கு சென்று அதற்கு பிறகு அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் அவர் எக்கனாமிக்ஸ் மற்றும் ஃபிசிக்கோ சயின்ஸ் பயின்றார். ஆரம்பத்தில் இவருடைய தொழில் தொடக்கம் அவருடைய சகோதரோடு 1995 அவர் ஆரம்பித்த முதல் நிறுவனம் Zip2 என்ற இணைய மென்பொருள். அவர் நிறுவனத்தை தொடங்கினார். இந்த இணைய மென்பொருள் என்பது உங்களுக்கு தெரியும். இன்டர்நெட்டுடைய மூலமாக ஒரு ஆப்பை உருவாக்கி, அதுதான் Zip2. 1999 இந்த Zip2 காம்பேக் நிறுவனத்தால் பர்ச்சேஸ் பண்ணப்படுகிறது. இதனை அடுத்து எலான் மஸ்க் தொடங்கிய X.com என்ற இணைய வங்கி, அதாவது இன்டர்நெட் பேங்க் நிறுவனம், அந்த இணைய வங்கி தான் பின்னால புகழ்பெற்ற பேபால் நிறுவனமாக உருவெடுத்து 2002 ஈபே நிறுவனம், இவருடைய இந்த பேபால் நிறுவனத்தை பெரிய பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இவர் ஆரம்பித்த இந்த நிறுவனத்தை, பேபாலை வாங்கும்போது மஸ்கிற்கு கிடைத்த பெரிய தொகை அவருடைய வரலாற்று வருங்கால கனவை அவருக்கு ஈடு செய்யக்கூடிய அளவிற்கு பெரிய நிதியை அவருக்கு கொண்டு வந்தது. அதன் மூலமாக எலான் மஸ்கினுடைய நீண்ட நாள் கனவுகளான விண்வெளி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சார்ந்த, மரபு சார்ந்த
நிறுவனங்களை அவர் தொடங்கினார். முதல்ல 2002 அவர் தொடங்கிய நிறுவனம் என்பது உங்களுக்கு சொல்கிறேன், அழகாக புரிந்து கொள்ளுங்கள். ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனத்தை 2002 தொடங்கப்பட்ட இந்த ஸ்பேஸ் எக்ஸின் மூலம் விண்வெளிக்கான பயணச் செலவை குறைப்பதற்கு மறுபயன்பாட்டு ராக்கெட்டுகளை, அதாவது ரீயூசபிள் ராக்கெட்டுகளை உருவாக்கிய எலான் மஸ்க் சாதனை படைத்தார். 2003 இணைந்த இவர் டெஸ்லா என்கின்ற ஒரு மின்சார வாகன உற்பத்தி நிறுவனமாக மாற்றினார். சில ஆண்டுகளில் வளர்ந்து பல அதிநவீன திட்டங்களை முன்னெடுத்த எலான் மஸ்க் 2022 ஆண்டு ட்விட்டர் நிறுவனத்தை விலைக்கு வாங்கி அதன் பெயரை எக்ஸ் தளம் என அவர் பெயர் மாற்றினார். இதுக்கு அடுத்தில் அவர் மனித மூளைக்கும் கம்ப்யூட்டருக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்துவதற்கு நியூரோலிக் என்ற நிறுவனத்தை நிறுவிய எலான் மஸ்க் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தொழில்நுட்பத்தை அவர் நிறுவினார். இந்த XAI நிறுவனத்தை தொடங்கிய பின்பு மஸ்கிற்கு ஏராளமான சவால்கள் காத்திருந்தன. ஒருவர் உடனடியாக பல லட்சம் கோடிக்கல்ல, 120 ட்ரில்லியன், 1.2 ட்ரில்லியன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும். போன உடனே கம்பெனி ஆரம்பித்திருக்காது. கம்பெனிக்கு ஆட்கள் எடுக்கணும், கம்பெனிக்கு பணம் தேவை, எவ்வளோ பெரும் சவால்கள். அடேயப்பா! எலான் மஸ்க்கு உலக வரலாற்றிலே $1 ட்ரில்லியன், $1 லட்சம் கோடி, 100 லட்சம் கோடி, $1 லட்சம் கோடி என்பது 100 லட்சம் கோடி சொத்து மதிப்பை தாண்டிய வரலாற்றின் முதல் நாயகன் என்பதுதான். இன்னைக்கு ஒரு நாட்டு பொருளாதாரமே அவ்வளோ கிடையாது. இலங்கை மாதிரி பல நாடுகளை உருவாக்க முடியும், அந்த அளவுக்கு செல்வந்தர். உலகின் மிகப்பெரிய செல்வந்தராக திகழும் அவரது சொத்து மதிப்புத்தான் 1.2 ட்ரில்லியன். இரண்டாவது நாம் பார்ப்பது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஆய்வு நிறுவனம் என்பது எப்படி உருவாக்கினார், இதற்கான ஷேர் எப்படி அவர் பெற்றார். ஸ்பேஸ் எக்ஸ் பொது பங்கீட்டு சந்தையில் IPO அதில் இணைந்த பிறகு மஸ்க் உலகின் முதல் ட்ரில்லியன் ஆனார். அடுத்து அவருடைய டெஸ்லா கார், உங்களுக்கு தெரியும், உலகத்தில் டெஸ்லா காரை பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது. இது EV, மின்சார எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிள். முன்னணியில் உள்ள இந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக, விச் மீன்ஸ் CEO, இவர் தான் இருக்கார். அப்புறம் எக்ஸ், ட்விட்டர் தளத்தை எக்ஸ்ன்னு பேர் மாற்றினார். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான நியூரோலிங்க் மற்றும் தி போரிங் கம்பெனி, அதுவும் அவர்கிட்ட தான். XAI மற்றும் நியூரோலிங்க், தி போரிங், இதெல்லாம் அவருக்கு தான். இந்த கம்பெனி அவ்வளோ அவருக்கு தான். உலகின் முதல் 6 பணக்காரர்களில், உலகத்தில் முதல்ல 6 பணக்காரர்களில் டெக் துறையை சார்ந்தவர்கள் தான் ஆதிக்கம் தொடங்கினார்கள், அதாவது டெக்னாலஜிஸ் வைஸ். அதில் எலான் மஸ்க்கு தான் முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறார். எலான் மஸ்க் இவ்வாறு தான் உலகிலே பெரும் செல்வந்தராக, பில்லியனராக அல்ல, மில்லியனராக அல்ல, ட்ரில்லியனராக மாறிப்போனார். சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம் மேலே சென்று மாட்டிக்கொண்டார் விண்வெளியில். பல மாதம் ஆயிற்று. இது எவ்வளவோ மனச்சங்கடத்தை ஏற்படுச்சு. இவர் தான் ஸ்பேஸ் எக்ஸின் மூலம்தான் அவர்கள் திரும்ப அழைத்து வரப்பட்டார்கள் என்கின்ற சாதனையும் இங்கே நான் உங்களுக்கு குறிப்பிட வேண்டும். ராக்கெட் தயாரிப்பு, அதாவது தொலைத்தொடர்பு, டெலிகம்யூனிகேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதையெல்லாம் கனெக்டிவிட்டி தான் ஸ்பேஸ் எக்ஸ். இது அடுத்து ஸ்டார்லிங் மூலம் ஒரு தனித்துவமான சேட்டிலைட் சேவை வழங்குதல், விண்வெளி ஆய்வு, செவ்வாய் கிரகத்திற்கு டூரிஸ்டுக்காக மனிதர்களை அனுப்பும், அதாவது மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பக்கூடிய ஆய்வு, இவற்றையும் அவர் மேற்கொள்கிறார். இந்த நிலையில்தான்
எல்லோரையும் ஈர்க்கும் வகையில் இவருடைய ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தை ஒரு பொது பங்கீட்டு, அதாவது ஷேர், பப்ளிக் ஷேரை வெளியிடுறார். ஐஓபி அவர் அறிமுகம் செய்கிறார். அந்த அறிமுகத்தில் இந்த நாஸ்டாக் பங்குச்சந்தையில் ஸ்பேஸ்எக்ஸ் நீங்கள் பாருங்கள், அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே இன்வெஸ்டார்ஸ் இதனை வாங்க தொடங்குகிறார்கள். ஒரு பங்கினுடைய விலை எவ்வளோ தெரியுமாங்க? $135. $135 அறிமுகம் செய்கிறார். இதனுடைய அதிகபட்ச விலை $176.5. அது ஏறி கடைசியில் நின்றது $161 நிறைந்த ஒரே நாளில் ஒரு ஷேருடைய மதிப்பு, ஸ்பேஸ்எக்ஸினுடைய மதிப்பு மட்டும் $161. இந்திய மதிப்பிற்கு கொஞ்சம் காலி பண்ணுங்க. $100 $100 $9,700. இப்போது ஒரு $60 இது ஒரு 6,000, கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு ஷேர் ஒரே நாளில். நாம் 10 ரூபாய்க்கு இந்தியாவில் ஷேர் கிடைக்குது, 100 ரூபாய்க்கு ஷேர் இருக்குது, இந்திய மதிப்பு இருக்குது. ஆனால் இவர் வெளியிட்ட உடனே அந்த ஷேர் எவ்வளோ வித்துச்சுன்னா $161, $176.5க்கு மேலே போய் டக்குட்டு. இது மாதிரி உலகத்தில் எந்த ஷேரும் 15,000 ரூபாய்க்கு அறிமுகமான உடனே ஆரம்பிக்கலைங்க. இதன் மூலம் இந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு $2.2 வரை, அதாவது 23% உயர்ந்ததால் ஒரே நாளில் மஸ்கினுடைய சொத்து மதிப்பு $180 பில்லியன் அதிகரித்து, 100 பில்லியன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு தெரியுமில்ல, 10 லட்சம் கோடிக்கு மேலே போயிடும். அப்போது 180 பில்லியன்னா 20 லட்சம் கோடி ஒரே நாளில், கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி 17 லட்சம் கோடி அதிகரித்து மொத்தம் அவருடைய மதிப்பு பில்லியனிலிருந்து ஜம்ப் இன்டு ட்ரில்லியனர், $1.1 ட்ரில்லியன் உயர்ந்து, இதன் மூலம் உலகில் வரலாற்றில் ட்ரில்லியனர் ஒரு தனி மனிதராக, 100 லட்சம் கோடிக்கு மேலே போயிட்டுன்னா ட்ரில்லியனர், அதற்கு கீழே இருந்தால் பில்லியனர், அதற்கு கீழே இருந்தால் மில்லியனர் ஆக மாறி போய்விட்டார். இதன் மூலமாக பொதுப்பங்கு வெளியீட்டின் வரலாற்றில், அதாவது உங்களுக்கு புரிந்தால் பப்ளிக் ஷேர் எல்லா கம்பெனியும் வெளியிடுவாங்க. ஒரு கையில் ஒரு 10,000 கோடி இருக்குனால் அடுத்து ஒரு 2,000 5,000 கோடி தேவைன்னா அந்த கம்பெனி ஷேர் வெளியிடும். அதே போல் இவர் ஷேர் வெளியிடுறார். பொதுப்பங்கு வெளியீட்டின் மூலம் அவருக்கு கிடைத்தது ஒரே நாளில் 555.6 $555.6 மில்லியன் முதலீட்டை ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் பெற்றது. இதுக்கு முன்னாடி யாரும் பெறலையா? 2019 சவுதியினுடைய மிகப்பெரிய ரிஃபைனரி சென்டர் அராம்கோ, இந்த நிறுவனம் $75 பில்லியன் முதலீட்டை ஒரே நாளில் ஈர்த்த நிலையில் அந்த சாதனையை ரொம்ப சிம்பிளாக எலான் மஸ்க் முறியடித்தார். சவுதியிலுடைய அராம்கோ 1.8 ட்ரில்லியன் 180 லட்சம் கோடி மதிப்புள்ள உள்ளது அது. சரி, இப்போ இதெல்லாம் சாதித்த எலான் மஸ்கினுடைய சொத்து மதிப்பு 795 பில்லியன், ஒரு 800 பில்லியன் கிட்ட வந்துட்டார். திடீரென்று ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தினுடைய இந்த பங்கு விதிச்சார் இல்லையா, 176.6 161 வித்தது. அதில் தான் அவர் ட்ரில்லியனாக கடந்துட்டார். ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்துடைய பொதுப்பங்கு வெளியீட்டில் உங்களுக்கு புரிஞ்சால் ஐஓபி இதுதான் முக்கியமான இலக்கு. இந்த ஐஓபியில் ஒரு புதிய சாதனையை படைத்த எலான் மஸ்க் படைத்திருக்கிறார். ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம், டெஸ்லா ஆகிய நிறுவனங்களுக்கு சொந்தக்காரரான எலான் மஸ்க், இன்னும் பல நிறுவனங்கள் இருக்கிறது, நான் அந்த ரெண்டையும் சொல்கிறேன். உலகின் மிகப்பெரிய தனித்துவமான பணக்காரராக மாறிப்போனார். நவீன தொழில்நுட்பத்தில் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை இவருடைய நிறுவனங்கள், இவருடைய நியூரோலிங்க்ஸ், இவருடைய ஸ்டார்லிங்க்ஸ், இவருடைய X.com, இவருடைய எக்ஸ்தலம், இவருடைய எஸ்லா, இவருடைய ஏஐ தொழில்நுட்பம், XAI தொழில்நுட்பம்,
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் சொல்லி மாறாது, அவ்வளோ பெரிய விஷயம். இந்த ஸ்டார்லிங்ஸ் மூலம் ஸ்பேஸ் எக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாலும் ஸ்டார்லிங் மூலம் அவர் உலகத்திற்கு இணை சேவை வழங்குதல், விண்வெளி ஆய்வு, R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பும் ஆய்வையும் இவர் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இதற்காகத்தான் அவர் முதலீட்டை ஏற்கும் வகையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை பொதுப்பங்கு வெளியீட்டை IOB அறிமுகம் செய்திருக்கிறார். நாஸ்டாக் பங்குச் சந்தையில் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற பெயரில் இந்நிறுவனத்தின் பங்குகள் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே முதலீட்டாளர்கள் இதனை வாங்கத் தொடங்கினார்கள் என்பதை நான் சொல்லியிருந்தேன். ஆரம்பத்தில் $135, அப்புறம் $176, அதுக்கப்புறம் $161 நிறைவடைந்தது. இதையும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இதற்கு முன்பு சொல்லியிருந்தேன். ஜூன் மாதம் 12ஆம் தேதி, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஃபோர்ப்ஸ் நாளிதழ் ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. அந்த செய்தியில் மஸ்கினுடைய வசம் 42% ஷேர் இருக்கான். அவர்கிட்ட மட்டுமே 42% ஷேர். பப்ளிக் பங்கு இருக்கும் இல்லையா, அதை விட்டுருங்க. அதே நேரம் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸில் 42 ஷேர், டெஸ்லா எக்ஸ் மற்றும் நிறுவனத்தின் மதிப்பை சேர்ந்து அவருக்கு $795 பில்லியன். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு தான் அவர் 1.2 மாறினார்கள். இன்றைக்கும் கடந்த காலங்களில் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நஷ்டத்தில் இயங்கிச்சான். ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை பாருங்கள். எந்த நிறுவனத்தையும், இப்போ இன்றைக்கி ஈரானை பற்றி கூட பேசுகிறோம், மன தைரியம் தாங்க. முதலீட்டர் மத்தியில் நம்பிக்கையும் ஆதரவையும் பெற்று ஆச்சரியம் அளிக்கும் வகையில் அந்த நிறுவனம் பப்ளிக் ஷேரை அதிகரித்து சொத்து மதிப்பு நிலையற்றது என்றும் அதன் மதிப்பு குறைந்தால் அவருக்கு என்னெல்லாம் வரும் என்பதை தெரிந்து கொண்டும் அவர் இந்த நிலைக்கு மாறினார். ஒருவேளை இப்பொழுது அவர் பில்லியனராக மாறியிருக்கிறார், ட்ரில்லியனராக மாறுவார், மீண்டும் பில்லியனராக மாறுவார். அப்படி சொத்து மதிப்பு எப்படி அளவிடப்படுகிறது என்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி, அம்பானி போன்றவர்கள் இப்படித்தான். அப்படி சொத்து மதிப்பு ஷேர் சேர்த்து 18 லட்சம் கோடி அப்படின்னு அளவிடப்படுகிறது. ஆகவே இந்த செல்வந்தர்கள் பல கண்டுபிடிப்புகளை மருத்துவம் சார்ந்தும் விஞ்ஞானம் சார்ந்தும் ரிசர்ச் டெவலப்மெண்ட் சார்ந்தோடைய பங்குகளில் பெரும்பாலானவர் மைக்ரோசாஃப்ட்வேர், அமெரிக்காவுடைய கம்பெனிகளில் அமேசான், டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், இப்படி நிறைய போய்கிட்டே இருக்குது. IBM, ஒரக்கிள், எல்லா நிறுவனங்களும் அமெரிக்கா தான். அமெரிக்கர்கள் வார் எக்கனாமி என்று சொன்னார்கள். சமீபத்தில் நான் படித்த போது ஒருத்தர் சொன்னார், அவர்கள் வார் எக்கனாமி இல்லை, அவர்கள் டெக் எக்கனாமி அப்படின்னார். இந்த மாதிரி தனியார்கள் அமெரிக்கர்களுக்கு ஒரு பெரும் சந்தையை முதலீட்டதாகவும் உலகின் பல முன்னணி நிறுவனமாகவும் இருக்கிறார்கள். சமீப காலங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு சென்றபோது இவரை அழைத்து சென்றதையும், இந்த நிறுவனத்திற்கான பல கார்ப்பரேட் முதலீட்டுகள் சீனாவில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளையும் அவர்கள் பெற்றார்கள். அதனுடைய முடிவுகள் அடுத்தடுத்து வரும். ஆகவே இன்றைக்கு உலகின் ஒரு பெரும் நிறுவனம் டெஸ்லா பற்றியும் எலான் மஸ்கினுடைய நிறுவனத்தை குறித்தும் ஸ்பேஸ் எக்ஸ் குறித்தும், அவர் என்ன படித்தார், 12 வயசில் $500 வியாபாரம் பண்ணிவிட்டார் பிளாஸ்டருங்கிற ஒரு ஆப் மூலம். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது போன்ற வரலாற்று தகவல்களோடு அடுத்த நிகழ்வில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.